Dear students, in this video we are going to see the case 2 of theorem 3.1. The statement of the theorem is a graph is bipartite if and only if it has no odd cycles. Already we have taken a graph is bipartite and we have proved that it has no odd cycles. In this case we are going to say if the graph does not contain any odd cycles, we have to prove G is bipartite. ஸோ ஆட் சைக்கிள்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு பைபார்ட்டேட்னு கிராஃப் பைபார்ட்டேட்டாக தான் இருக்கும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேஸ் 1ல் ஆல்ரெடி பார்த்தாச்சு, என்ன பார்த்துருக்கோம், யூ அண்ட் வி ஆர் கனெக்டட் இன் ஹெச்ஆ இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் த பைபார்ட்டிஷன் ஃபார் ஜிக்குரிய பைபார்ட்டிஷன், ஹெச்சுக்குரிய பைபார்ட்டிஷன் என்னவோ அதே தான் ஜிக்குரிய பைபார்ட்டிஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கணும், யூ அண்ட் வி ஆர் நாட் கனெக்டட் இன் ஹெச், ரெண்டுமே கனெக்டடாக இல்லை ஹெச்சில் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கிராஃப். ஸோ ஜியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஸோ யூவி வந்து எட்ஜாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ U1, U2, ஹியர் U3, U4, ஸோ இஃப் வி ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு G மைனஸ் யூவி. ஸோ யூவின்ற எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு கிராஃப் வரையணும். ஸோ தட் இஸ் இந்த எட்ஜு மட்டும் இருக்காது. So you will get only this 6 vertices. So UV, U1, U2, U3 and the adjacencies between these vertices. ஸோ இது மட்டும் தான் ஹெச் மைனஸ் யூ கமா வியில் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, யூவும் வியும் நாட் கனெக்டட்னா எப்படி இருக்கணும், பாத் இருக்கணும், யூலேருந்து விக்கு போகிறதுக்கு பாத் இல்லை இந்த கிராஃபில். ஸோ யூ அண்ட் வி ஆர் நாட் கனெக்டட் இன் ஹெச், அப்போயும் நம்மளால் பைபார்ட்டிஷன் ஃபைண்ட் பண்ண முடியும் ஜிக்கு அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடி வி ஹாவ் த பைபார்ட்டிஷன் ஃபார் ஹெச். ஸோ இப்போ ஜிக்கு, இப்போ இந்த கிராஃபில் ஜிக்கு பைபார்ட்டிஷன் எடுத்தால் எப்படி எடுக்கலாம், ஹியர் ஏபி ஆர் த 2 bipartitions ஆஃப் ஜி அப்படின்னா ஏல என்ன வர்டெக்ஸ் எடுக்கலாம், யூன்ற வர்டெக்ஸ் எடுத்தால் யூ இஸ் அட்ஜசன்ட் டு வி, ஸோ வின்ற வர்டெக்ஸ் பியில் வந்துடும். அடுத்து யூ இஸ் அட்ஜசன்ட் டு U1, ஸோ U1ம் பியில் வந்துடும். ஸோ ஹியர் வி இஸ் அட்ஜசன்ட் வித் U4, ஸோ U4 வில் பி இன் ஏ, அண்ட் U4 இஸ் அட்ஜசன்ட் வித் U3, ஸோ U3 வில் பி இன் பி, அண்ட் U1 இஸ் அட்ஜசன்ட் டு U2, ஸோ U2 வில் பி இன் ஏ. ஸோ அட்ஜசன்ட் வெர்டிசஸ் சேம் செட்டுக்குள்ளே வரக்கூடாது, அந்த கண்டிஷனோட இந்த பைபார்ட்டிஷன் எடுத்திருக்கேன் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் நம்மளுக்கு கிடைச்ச சப்கிராஃபில் எத்தனை காம்போனன்ட்ஸ் கிடச்சிருக்கு, 2 காம்போனன்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ஹெச் வந்து பைபார்ட்டேட்னு தெரியும். ஸோ ஹெச் பைபார்ட்டேட்டாக இருந்தால் அதோட காம்போனன்ட்ஸும் எப்படி தான் இருக்கும், பைபார்ட்டேட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த காம்போனண்ட்டை நான் சீன் நேம் பண்ணிக்கிறேன். அனதர் காம்போனண்ட்டில், இந்த காம்போனண்ட்டில் நம்ம என்ன வர்டெக்ஸ் இருக்குது, யூன்ற வர்டெக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த காம்போனண்ட்டை நேம் பண்ணிக்கிறேன். ஸோ சி கண்டெய்ன்ஸ் த வர்டெக்ஸ் யூ. ஸோ இந்த காம்போனண்ட்டில் என்ன இல்லை, ஹெச் மைனஸ் வர்டெக்ஸ் ஆஃப் சி. ஸோ இதில் இருக்க வர்டெக்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ஹெச்சோட பார்ட்டு தான் இந்த காம்போனண்ட். ஸோ அதை ஹெச் மைனஸ் பி ஆஃப் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெச் மைனஸ் பி ஆஃப் சி அண்ட் சி ஆர் த 2 காம்போனண்ட்ஸ். ஸோ 2 காம்போனண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 2 காம்போனண்ட்டில் ஒன் ஆஃப் த காம்போனண்ட் கண்டெய்ன்ஸ் யூ, ஸோ அண்ட் அனதர் காம்போனண்ட் கண்டெய்ன்ஸ் பி. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த காம்போனண்ட்டுக்குரிய பார்ட்டிஷனும் எழுத போகிறோம், இந்த காம்போனண்ட்டுக்குரிய பார்ட்டிஷனும் எழுத போகிறோம். ஸோ காம்போனண்ட் சிக்குரிய பார்ட்டிஷனை A1 B1 நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் காம்போனண்ட் ஹெச் மைனஸ் பி ஆஃப் சியோட பார்ட்டிஷன் இஸ் A2 B2. ஸோ இப்போ A1 B1குள்ளே என்னெல்லாம் இருக்கும், A1ன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன வர்டெக்ஸ்லாம் இருக்கும், B1ன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன வர்டெக்ஸ்லாம் இருக்கும் பார்க்கலாம். ஸோ A1குள்ளே என்னெல்லாம் இருக்கும், ஸோ இந்த காம்போனண்ட்டாக தான் இருக்கிற வர்டெக்ஸ் தான் 2 செட்டாக பிரிக்கிறேன். ஸோ 1 யூ, இப்போ யூ வந்து அட்ஜசன்ட் வித் U1 இஸ் அட்ஜசன்ட் வித் U2. ஸோ அப்போ A1ல் நான் யூ எடுத்துட்டேன் அப்படின்னா B1ல் என்ன வந்துடும், U1 வந்துடும், ஏன்னா U1 தான் அட்ஜசன்ட். அடுத்து U1 இஸ் அட்ஜசன்ட் டு U2னா A1குள்ளே U2 வந்துடும். ஸோ அப்போ A1குள்ளே 2 வர்டெக்ஸ் இருக்குது, B1குள்ளே ஒரு வர்டெக்ஸ் இருக்குன்னு வந்துடும். ஸோ சிமிலர்லி we have to take a bipartition for this component. இந்த காம்போனண்ட்டுக்கும் பைபார்ட்டிஷன் எழுதலாம், அதாவது இதோட வேர்டெக்ஸ் செட்டை 2ஆக பிரித்து எழுதலாம். சப்செட் 2 சப்செட் எடுத்து அந்த 2 சப்செட்டையும் நேம் பண்ணலாம். A2 B2 ஆல்ரெடி வச்சுருக்கோம், A2 B2 இஸ் த பைபார்ட்டிஷன். ஸோ A2 B2 எப்படி இருக்கும், இப்போ A2குள்ளே நான் இப்போ U3 எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ U3 இஸ் adjacent with U4.
So here u3 is adjacent with u4, u4 is adjacent with v, so v should be here. So here a2 is here. So if you union a2 and b1, you will get u1 v and u3. ஸோ இந்த மூணு வேர்டெக்ஸுமே கிடச்சிடும். இங்கே u3 v இருக்குது, இங்கே u1 இருக்குது. ஸோ ரெண்டே யூனியன் பண்ணும்போது you will get the 3 vertices. So here for the set B, so if you union a1 and b2, you will get u2 and u4. So u2 u4 is in the set A, which are the partition of the original graph G. So or else you can name this as b2, and here you can name this as a2. So you can union directly a1 union a2 and b1 union b2. You can name anything for your convenience. Okay, so a1 union a2 is A and b1 union b2 is B. So these are the partitions of the graph G. So here a1 union a2 comma b1 union b2 will become the partition of G. So what we have taken, we have taken a component C in H contains U. Then H minus V of C will become another component in H, and C contains the bipartition A1 B1, and H minus V of C contains the bipartition A2 B2. So we are taking U in A1 and V in B, it is in B2. Okay, so either if it is in A2, you can change it to B2. So A2ல இருந்துச்சுன்னா அதை B2ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ U A1ல எடுத்துக்கலாம், V வந்து B2ல எடுத்துக்கிட்டா you will get the partition A1 union A2 B1 union B2 as the partition of G, which is the partition bipartition of G, which is nothing but A comma B. So will become the partition of G. அப்போ Gக்கு ஒரு partition கிடச்சிச்சுன்னா G become a bipartite graph. So if you take a graph without odd cycles, so the graph will become a bipartite graph even for a not connected vertices in the subgraph H. Okay, thank you.